குலசேகரன்பட்டினம் முத்தாரம்மன் கோவில் தசரா திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில் ஆறுமுகம். செந்தில் ஆறுமுகம், தசரா திருவிழா எத்தனை நாட்கள் நடைபெற உள்ளது? முழு விவரங்கள். திருச்செந்தூர் அருகில் உள்ள குலசேகரப்பட்டினம் ஞான முத்தாரம்மன் கோவில் ஆண்டுதோறும் நடைபெறும் தசரா திருவிழா பிரசித்தி பெற்றது. இந்தியாவில் கர்நாடகா மாநில மைசூருக்கு அடுத்தபடியாக இங்கு தசரா திருவிழா சிறப்பாக கொண்டாடப்படும். லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு வேடம் அணிந்து அம்மனை வழிபடுவது இந்த ஆண்டுக்கான தசரா திருவிழா இன்று வெகு விமர்சையாக தொடங்கியது. நேற்று இரவு 9 மணிக்கு அம்மனுக்கு கப்பு கட்டி அதிகாலை 2 மணிக்கு அளவில் நடை திறக்கப்பட்டது. தொடர்ந்து அதிகாலை 3 மணிக்கு கொடிப்பட்டம் மேலதாளம் முழங்க ஊர்வலமாக யானை மேல் சுற்றி நடந்தது. முதல் முறையாக பக்தர்கள் கோரிக்கையை ஏற்று பிரம்ம முகூர்த்தத்தில் நேரம் காலை 5:30 மணிக்கு கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஓம் காளி, ஜெய் காளி, காளி, ஓம் சக்தி, பராசக்தி என்று கரகோஷத்துடன் தொடர்ந்து கோவில் இந்த தசரா குழுவினர் கொடியேற்றப்பட்டது. பக்தர்கள் விரதம் இருப்பதற்காக மாலை அணிவது, கையில் காப்பு கட்டுவது, மேலும் பல்வேறு பகுதியில் இருந்து வந்த தசரா குழு மொத்தமாக காப்பு வாங்கி சென்றுள்ளனர். இன்று தொடங்கிய இந்த திருவிழா தொடர்ந்து 10 நாட்கள் சொந்த ஊர்களில் கூட அமைந்து விரதம் இருந்து காளி, அம்மன், முருகன், விநாயகர் போன்ற வேடங்கள் அணிந்து விழா நாட்களில் தினமும் இரவு அம்மன் பல்வேறு வாகனத்தில் எழுந்துரையை பக்தர்களுக்கு காட்சி கொடுத்தார். விழாவில் சிகர நிகழ்ச்சியான சூரசம்சாரம் 10 அக்டோபர் 2ஆம் தேதி நள்ளிரவில் 12 மணிக்கு குலசேகரப்பட்டினம் கடற்கரை சூரசம்சாரம் அம்மன் சூரனை வதம் செய்யும் அன்றைய தினம் சுமார் 15 லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கிறது. தொடர்ந்து திருவிழாவுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு நடவடிக்கை எடுத்து காவல்துறை வருகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.